இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணி தனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணி தனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பான இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பான இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தை நாடுகளாய், நாம் அவர் மந்தை நாடுகளாய், பலியாக நம்மை தெரிந்தெடுத்தார், அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார். இறையரசு பெருகிடவே. கடவுளே, உலகம் அனைத்து உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உமது பேருக்கு ஒன்று இசைக்கும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, மீண்டும் அது புதிய நாளிலே ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்திலே ஒன்று கூடி நாங்கள் செலுத்துகின்ற எல்லா வழிபாடுகளிலும் சிறப்பானதும் தலை சிறந்ததுமாகிய திருப்பலியிலே பங்கெடுக்க ஒன்று கூடியிருக்கின்றோம். இறைவனங்கள் வாழ்விலே செய்கிற நன்மைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். அவரங்களை எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் காத்து பராமரிப்பதற்காக அவருக்கு நன்றி கூறி திருப்பலியிலே இணைந்து கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளிலும் அது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு தம்மை ஒப்புக்கொடுத்து எக்காலத்திற்குமே பலியை நிறைவேற்றினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார்.
அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவர்களால் மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இதுகாரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து. இவர் விண்ணகத்தில் பெருமை மிகு கடவுளுடைய அரியானையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கே மனிதரால் அல்ல ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார். ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இக்குருமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தில் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தை அமைத்தபோது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கின்றார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளை அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகிறேன், என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எலி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர், எனவே இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது, என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை, ஆண்டவரே நீர் இதை அறிவீர். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். உம்மை தேடுவோர் அனைவர் மீது உம்மில் களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 திருவசனங்கள் 7 தொடக்கம் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார்.
கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் ஜூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடர்களுக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாமென அவற்றிடம் மிக கண்டிப்பாக சொன்னார். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக பற்றி கொண்டு வாழுகின்ற மக்களாக நாங்கள் வாழ வளர, எங்களுடைய செயற்பாடுகளை அவருடைய செயற்பாடுகளாக மாற்றிக்கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், மக்கள் அனைவரும் ஆண்டவரை தொட வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசுவை நாங்கள் தொட்டு குணமடைய வேண்டும் என்று சொல்லி அவரிடம் ஓடி வந்து விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நற்செய்தி பகுதி கூறுகின்றது. அந்தளவு தூரம் ஆண்டவர் அந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக, அந்த மக்களும் மிகுந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடி வந்தவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். இதே நம்பிக்கை எங்களுடைய வாழ்வில் இருக்கின்றதா என்பதை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை நான் நாடி வருகின்ற பொழுது என்னுடைய வாழ்விலே இருக்கின்ற எல்லா விதமான துன்பமான காரியங்கள், நோய் நொடிகள் அனைத்தும் குணமாகும் என்கின்ற அந்த உயர்ந்த நம்பிக்கை, உயர்ந்த கிறிஸ்தவ நம்பிக்கை, ஆண்டவர் இயேசுவிலே நான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை என்னுடைய வாழ்விலும் இருக்கின்றதா என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு இந்து சமய சகோதரனை நான் சந்தித்த பொழுது, அந்த சகோதரன் என்னோடு உரையாடி கொண்டிருந்த பொழுது அவன் சொன்னான், என்னுடைய வாழ்விலே எனக்கு 15 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் ஆண்டவர் இயேசுவை அறிந்த பொழுது நான் பல வருடங்களாக ஆண்டவர் இயேசு இருக்கின்ற கிறிஸ்தவ ஆலயத்திற்கு நான் சென்று வருவது வழக்கம். 5 வருடங்களாக நான் சென்றேன், 10 வருடங்களாக நான் சென்றேன். ஆண்டவர் இயேசு எனக்கு அருள் செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நான் சென்றேன். மீண்டுமாக இன்னொரு 5 வருடங்கள் நான் சென்றேன். இவ்வாறு என்னுடைய நம்பிக்கையை நான் தளர விடாமல் ஆண்டவர் இயேசு என்னை உயர்வான நிலைக்கு அழைத்து செல்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் சென்றேன். 15 வருடங்களுக்கு பிற்பாடு நான் ஒரு குழந்தைக்கு தகப்பனானேன் என்று சொல்லி அங்கே தன்னுடைய அனுபவத்தை அங்கே எனக்கு கூறியிருந்தார். பிரியமான சகோதரர்களே, ஒரு இந்து சகோதரனுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு எங்களுடைய வாழ்வில் நிறைவான நன்மைகளை செய்வார் என்கின்ற அந்த உயர்ந்த நம்பிக்கை மிகவும் மிகவும் அதிகப்படக்கூடிய நம்பிக்கையாக எங்களுடைய வாழ்விலே அமைந்திருக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி பகுதியும் ஆண்டவரின் மீது நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வு மாறும் என்கின்ற உயர்ந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி கூறி நிற்கின்றது. ஆகவே ஆண்டவர் இயேசுதான் தன்னை முழுமையாக பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை விடுவித்தார், எங்களை விடுவித்து கொண்டிருக்கின்றார், எங்களை விடுவிப்பார் என்கின்ற உயர்ந்த நம்பிக்கையோடு தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆமென். தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். வல்லமையின் ஆண்டவரே, கிறிஸ்துவை
வல்லமை குருவாக கொண்டு அவர் போதனைகளை வாழ்வாக்கும் எமது தூய திரு அவையையும் அதன் ஒவ்வொரு பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இறை உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து திரு அவையில் புனிதத்தன்மை என்றும் பேணப்பட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவே இறைமகனென நம்பி வாழும் உமது வாழ்வில் ஏற்படும் நோய்கள், இடர்கள், துயர்கள் என்பவற்றை கண்டு கலங்கி உடைந்து போகாது கிறிஸ்து என்னும் மீட்பர் மீது கொண்ட நம்பிக்கையால் அவற்றை வெற்றி கொண்டு நிறைவடைய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றியை இறைவா, எதிர்நோக்கின் திருப்பேணிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் எமது மத்தியில் இல்லாமையிலும் இயலாமையிலும் வாழ்வில் விரக்தியடைந்து விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் மீது கரிசனை கொண்டு அவர்கள் மனங்களில் இறை நம்பிக்கையை விதைக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளில் நினைவு கூர்ந்து உம்முடைய அருளை மன்றாடுகின்றவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்வினாலே உம்மை மகிமைப்படுத்தி கொள்ள தேவையான அருளையும் ஆசிரியம் அவர்களுக்கு நிறைவாக கொடும். தன்னுடைய திருமண வாழ்வை நினைத்து நன்றி கூறுகின்ற குடும்பத்தாரை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவருடைய வாழ்வுக்கு தேவையான அருள் வலயங்களை பெற்று அவர்கள் ஒரு சிறப்பான இல்ல திருச்சேவை அமைத்து மகிழ்ந்திருக்க ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்றவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். எனும் நோய்களிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று விரும்பி மன்றாடுகின்ற ஒருவரையும் தொட்டு குணமாக்கியிருந்தோம். அவர்களுடைய நோய்களிலிருந்து அவர்கள் விடுபட்டு இயல்பு நிலையிலே தங்களுடைய வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்க ஆண்டவரே, நோய்களிலே இருந்தவர்களை குணப்படுத்தியறோம். இறந்து போன உறவுகளுக்காக சபிக்கின்றோம். சிறப்பாக இன்று நாங்கள் திருப்பலியிலே பேர் சொல்லி சபிக்கின்ற இறந்த உறவுகளுக்கு நிலை வாழ்வழித்தருளும். இறக்கின்றவருடைய பிரிவினாலே துயருகின்ற ஒவ்வொருவரையும் இறைவா நீர் ஆறுதல் படுத்தியள்ளும். என்பார் ஆண்டவரே, இயற்கையின் சீற்றத்தினாலே பல்வேறு விதமான பாதிப்புகளுக்குள்ளாகி கொண்டிருக்கின்ற மக்களை நீர் கனிவோடு கண்ணோக்கியள்ளும். குறிப்பாக தொழில் வளம் இழந்து வாழ்வாதாரம் இழந்து தங்களுடைய செலவுகள் எல்லாவற்றையும் முன்வினயமாகியதாக இந்த இயற்கையினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய அருளினாலே அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வு உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதை மீற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. அணையாத தீபம் உன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்று
எனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நித்திரனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றே பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்த நாளும் உம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன்னன்று ஊழியம் புரிய தகுந்த பிரளனங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவை உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெசி ஞான பிரகாசம்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுரவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்திலுள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
வார்த்தை சொன்னால் போதுமே, இன்னுள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும். நீ வந்து எனையாள் நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இருள் மூடும் என் நெஞ்சில் விடி காலை பொழுதாய் பூபாலம் நீ இசைப்பாய். ஒரு பொன் காலை நீ அமைப்பாய். இருள் மூடும் என் நெஞ்சில் விடி காலை பொழுதாய் பூபாலம் நீ இசைப்பாய். ஒரு பொன் காலை நீ அமைப்பாய். அந்த அழகான நேரத்தில் ஆத்மாவின் ராகங்கள் அலையாக அணிவகுக்கும். நெஞ்சில் உனை ஏற்க உள்ளம் திறக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இன்னுள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும். நீ வந்து எனையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, கலங்காத விழி இல்லை, பிரியாத உறவில் எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு என்னாலும் நீ சொந்தமே. கலங்காத விழி இல்லை, பிரியாத உறவில் எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு என்னாலும் நீ சொந்தமே. இன்று இது வந்த போதும் என் இதயத்தில் பயமில்லை, உன் வார்த்தை என்னை ஆழ்வதால். அன்பில் உன் வாழ்க்கை அலை பாய்வதால். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என்னுள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும். நீ வந்து எனையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, அமுதான உன் வார்த்தை நதியாக வழிந்தோடு, அனல் கூடு இளம் தென்றலா இன்பம் சுனையாக வழிந்தோடுமா. அமுதான உன் வார்த்தை நதியாக வழிந்தோடு, அனல் கூடு இளம் தென்றலா இன்பம் சுனையாக வழிந்தோடுமா. நெஞ்சில் விருந்தாகி என்னை தேடி விரைந்தோடி நீ வந்த ஆனந்த சங்கமங்கள், என்னில் ஆயிரம் சந்தோஷங்கள். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஜூபிலி ஆண்டுக்கான சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமீன். நாளை 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை
புதுமை மாத ஆலய திருநாள் ஆரம்பமாகின்றது. காலை திருப்பலியை தொடர்ந்து காலை 5:30 மணிக்கு புதுமை மாத ஆலயத்திலே திருப்பலி, அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம். இன்று மாலை 5 மணிக்கு திருச்செவ மாலையோடு திருவழிபாடுகள் நாளைய நாளிலே ஆரம்பமாகின்றது. நன்றி கூறி மன்றாடுவோம். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகின்றோம். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்று நாங்கள் ஒரே பெருவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்ம எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புருவாய் எம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். அன்புருவாயும் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவர் நீர். நரலோக வாசிகளுள் நலமேது தேடி வந்தீர். அன்புருவாயும் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.